உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா அப்படி பாக்குற? விட்டா பார்வையிலே கடிச்சு தின்னுருவ போல. ரொம்ப பசியா உனக்கும்? இல்ல, நேத்து வீட்டுல அம்பிட்டு கலவரம் நடந்திருக்கு. ஆனா காலையில இருந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கியே, அதான். ஆமா, புருஷன் பொண்டாட்டினா அப்படிதானே. நைட்ல சண்டை வரும், காலையில சரியாயிடும். ஒரு விஷயம் 2 பேருக்குள்ள ஒத்து போலனா உடனே ஒரு ஆளை ஒதுக்கிடணுமா? நல்ல மூட்ல இருக்காளே, அப்படியே அமெரிக்காவுக்கு போவாண்டான்னு சொல்லிட்டா ஏத்துக்கிடுவா. ஏம்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசினேன். நீ என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற மூட்ல இருக்கலாம், ஆனா அதை கேக்குற மூட்ல நான் இல்ல. சொல்லு. அது டாக்டர் அம்மா, உள்ள வரலாமா? ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஏம்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னோம்ல. ஏண்டா, பன்னு தொட்டு சாப்பிட்டா பாதி டீ பன்லயே போயிடும்ல. கொஞ்சம் அதிகமா டீயை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வர முடியாதா? எல்லாம் நான் தான் சொல்லணும். சரியான லூசுடா நீ. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. டேய், இப்ப எப்படி முடியும்? வெளிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங். அப்புறம் பேசிக்கலாம் போ. இல்லை, ஒரு 2 நிமிஷம் நான் பேசுற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஹலோ, இது நம்ம வீடு இல்ல, கிளினிக். இங்க பேஷண்ட்ஸ்க்கு தான் முன்னுரிமை. வணக்கம் டாக்டர் அம்மா. வாங்க. நான் அங்கே வந்துட்டு போன பிறகு ஏதாவது சலசலப்பு நடந்துச்சா? என் மவ பரணி அமெரிக்கா போவதுக்கு ரெடி ஆயிட்டாளா? சிஸ்டர் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த சண்முகம் அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னலே சொல்லுதே, போகக்கூடாதுன்னு சொன்னானா? இன்னமும் என் கூட இருக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க, அவங்க நன்மைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆச்சா போச்சா, அன்னைக்கு மேடையில பக்கமா பேசிட்டு போனாமே இல்ல, அன்னைக்கு அந்த மேடையில பார்த்தல, இவ கூட நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு தானே சொன்னா. புருஷங்கர இவன் தான் இல்ல விடா அப்படியா, நீ போயே ஆகணும்னு சொன்னா இவன். அவளும் சரின்னு சொன்னாலே. அப்பா இப்ப திடீர்னு இவன் போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? ஆமா சார், சண்முகம் அப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. பர்னி சிஸ்டர் தான் பாவம், அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல. சண்முகம் போகாதன்னு சொன்னோடனே அவங்க முகமே மாறி போச்சு. ஏன் அவன் போக கூடாதுன்னு சொல்லுதா? ஏதாவது காரணம் சொன்னா? இதுக்கு பரணி அந்த சம்மு மேல கோவமே படலையா? சிஸ்டருக்கு கோவம் தான், ஆனா அவங்க அதை வெளியே காட்டிக்கல. இல்ல, வழக்கமா 2 பேரும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து 2 பேரும் சரியா பேசிக்கல. அம்பிட்டுதான். இல்லை, இவள அமெரிக்காவுக்கு கிளப்பி விட்டுட்டு புகைச்சலை உண்டாக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இங்கே இவங்க 2 பேருக்குள்ளார புகைச்சல் ஆரம்பிச்சிடுச்சா? நீ எப்படி இங்க எப்படி? பெத்த புள்ள கண்ணு கலங்கி நிக்கும் போது இந்த முருகன் கூட அமைதியா இருப்பான். ஆனா தாய்க்காரி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வந்த. என் சாமி, நீ எதுக்கு என் கண்ணு கலங்கணும்? ஏமோ, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. அது சௌந்தரபாணி எப்பேற்பட்ட கேடு கட்டுவன். நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் பழிவாங்க துடிச்சிட்டு நிக்கா. அவன் அமெரிக்காவுக்கு பரணி அனுப்புறான்னு துடிக்கா. எதுக்கு? அவளை நம்ம குடும்பத்துல இருந்து நிரந்தரமா பிரிக்கிறதுக்காகமா? அவனோட இந்த கெட்ட எண்ணம் புரியாம இவனும் அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும்னு ஆடுதான். அவகிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலம்மா. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்தாவ. நான் என்னத்தமா செய்ய? அந்த சௌந்தர பாண்டியோட வேலையே இப்படிதான்யா. இதே மாதிரி தானே என்னைய ஜெயிலுக்கு அனுப்பி உங்க அம்பிட்டு பேரையும் என்னைய விட்டு பிரிச்சு 20 வருஷமா தவிக்க விட்டான். என்ன ஒண்ணு, என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனா, அவன் பெத்த பொண்ண அமெரிக்காவுக்கு அனுப்புதான். 2க்கும் பெருசா வித்தியாசம் இல்லையா? ஏமோ, நான் என்ன சொல்லி பரணி அமெரிக்காவுக்கு போக வைக்காம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அவ படிப்புக்காக அவளை அனுப்ப வேண்டியது நியாயமா, இல்ல நம்ம குடும்பத்துக்காக அவளை தடுக்கணும்னு நினைக்கிறது சரியாண்டு? எது சரின்ட்டே எனக்கு புரியலம்மா. நீயே சொல்லு, நான் என்னத்த செய்ய? இத பாரியா, ஒரு நாளும் என் மருமகளை நீ விட்டு கொடுத்துற கூடாது சாமி. உன்னைய விட்டுட்டு போக நீ விட்டுடவே கூடாது. என் புருஷனும் பிள்ளைங்களும் என்னைய விட்டு ஏமாந்து நின்ன மாதிரி நீ நின்னுட கூடாதியா? பரணிதான் உனக்கு புடிமானம்.
பரணி தான் உனக்கு அஸ்திவாரம். அவ இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? என்ன நடந்தாலும் பரணிய நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் பரணிய அமெரிக்காவுக்கு நீ அனுப்பவே கூடாது. செய்வியா? சத்தியம் பண்ணு. எமோ, என் உசுரே போனாலும் உன் மேல சத்தியமா சொல்லுதேன், என் உசுரே போனாலும் பரணியை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேமா. இது உன் மேல ஆன. என் பரணிய நான் என்னை விட்டு எங்கும் போக விட மாட்டேமா. என் பரணி எங்க என்னை விட்டு போக விட மாட்டேமா. எங்கேயும் போக விட மாட்டேமா. எங்கேயும் போக விட மாட்டேன். எங்கேயும் போக விட மாட்டேன். என் பரணி எங்கும் போக விட மாட்டேன். என்ன பிரச்சனை சார்வால்? அப்ப முருகன் எங்க இருக்கான்? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஆமா. என்ன சார்வால் எங்க பாத்துட்டு இருக்கேன்? ஆமா. இந்தாங்க பிரசாதம். முருகன் எப்பவும் கூடவே இருப்பான். என் அம்மைய பரணி அனுப்பக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்கா. இனி என்ன நடந்தாலும் என் பரணியை நான் என்னை விட்டு பிரிய விட மாட்டேன். இல்ல, தப்பா நினைக்காத. உண்மையிலே நீ மனுஷனா இருந்தா, அவன மாதிரி உனக்கும் உன் தங்கச்சி மேல பாசம் இருந்தா, நீதான்லே பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்ப முயற்சி செய்யணும். நீதான்லே அந்த சமூகத்திட்ட பேசி சமாதானப்படுத்தினவனே. நீதான் பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். சும்மா அங்க வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்துக்கிட்டு அந்த நொசக்கியோட முந்தானிய பிடிச்சுக்கிட்டு பேருக்குன்னு புருஷன்னு உரிமையை வச்சுக்கிட்டா போதுமா? உன் தங்கச்சிய கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுருவியா? சொல்லுல. இல்லே, ஒரு அப்பனா இத சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இல்ல, மகளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு நான் மட்டும் ஒரு முடிவு பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னு வையி, அது வேண்டாம், அது வேற மாதிரி போயிடும். அது மறுபடியும் சண்டை சச்சரவனு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைல்ல. அதனால சமாதானமா பல வேலைகளை நீ தான் செய்ய முடியும். அது உன்னோட கடமையும் கூட. சொல், உன் தங்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ண போகுதியா, இல்ல கிடக்கட்டும் அவ அனாதையாவே கிடக்கட்டும்னு கை கழுவி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போகுதியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.